ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஹவுஸ் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பில்லோ வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லோ கலராக வந்து மாறிடும். அதாவது அழுக்கு வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். பில்லோவை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அழுக்கு வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தான் இப்போ நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வேஸ்ட்டான டிஷர்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பில்லோவில் இந்த டிஷர்ட்டை நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம டபுள் பில்லோ கவர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பில்லோ கவர் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தலகாணியில் நமக்கு வந்து அழுக்கு வந்து படியவே படியாது. இது வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ண முடியும். மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதிலே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி வந்து பில்லோ கவர் வந்து போடுவோமோ அதே மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு பில்லோ கவர் வந்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டிஷர்ட்டையே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, இந்த மாதிரி பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வந்து வச்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து பாத்திரம் கழுவி இதில் போடும்போது அந்த தண்ணி வந்து கீழே வந்து வடிஞ்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக நமக்கு வந்து ஈரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளையாக வந்து படிய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டவல் தான் வந்து எடுத்திருக்கேன். குழந்தைங்க பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டவல்லாம் நம்ம மடித்து பீரோவில் தான் வந்து போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டவலை கவுண்டர் டாப்பில் வந்து போட்டுட்டு அது மேலே பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் கழுவி இந்த ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வடியக்கூடிய அந்த தண்ணி அந்த டவலில் தான் வந்து இருக்கும். இதனால் நமக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகாது. இது வேணுங்கிறப்ப நம்ம இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கரண்டி ஸ்பூன்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட நிறைய கரண்டி ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம கழுவி உள்ளே வந்து போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 ஹோல் வந்து போட்டுட்டு உள்ள நூல் வச்சு இந்த இடத்துல நான் வந்து கட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்துல ஸ்டாண்டில் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கட்டியாச்சு. இந்த சைடும் நம்ம வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து 1 தான் வந்து கட்டியிருக்கேன். இப்போது இதில் நம்ம ஸ்பூனெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஸ்பூனை நம்ம தனியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா எஸ்கூக்கு வந்து மாட்டிட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் வந்து மாட்டி விட்டுருக்கேன். நம்ம வந்து தண்ணியெல்லாம் மடிஞ்சதுக்கப்புறம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணணுமோ அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, கலர் ட்ரெஸ்ஸில் சாயம் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அதை ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத 2 டைப்பில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒட்டிய சாயத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 பாக்கெட் அளவுக்கு ஈனோ வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அரை எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த தண்ணியில் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து ரின் லிக்விட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும். ரின் லிக்விடுக்கு பதிலாக நீங்கள் வாஷிங் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாயம் ஒட்டுனா அந்த பனியனை இந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து டிப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த சாயம் பட்ட இடத்த இந்த தண்ணியில் நல்லா வந்து நனைச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுடுங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள சாயம் எல்லாம் வந்து போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் கையால் லைட்டாக தேய்ச்சாலே நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி வந்து நிறைய இடத்துல சாயம் இருக்குது அப்படின்னா கையால் தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த துணியில் சாயம் பட்ட உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து போயிடுது. இதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாயம் பட்டு அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்து தேய்க்கணும். இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிறைய சாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய வச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பனியனை காய வச்சு வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டின சாயம் வந்து இல்லவே இல்லை. இந்த டிப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் இந்த கலர் துணியில் ஒட்டின சாயத்தை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
இந்த மெத்தடு நம்ம ஒயிட் ட்ரெஸ்க்கு ஃபாலோ பண்ண மெத்தடு தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸில் சாயம் எடுக்கிறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் இந்த சாயத்தை நம்ம வந்து எடுக்க முடியும், கலர் ட்ரெஸ்ஸுக்கு நம்மளால் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அது வந்து ஒரு லைவாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிப்பை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வாளியில் எடுக்கிறதா இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடரை நல்லா வந்து திட்டாக இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லா கரையணும். நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா 1/2 எலுமிச்சம்பழம் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து இந்த தண்ணியில் பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாயம் ஒட்டின இந்த பனியனை இந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சாலே வந்து போதும். இதில் முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியது 2 விஷயந்தான். பவுடர் எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக வந்து போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பவுடர் வந்து திட்டாக வந்து இருக்கக்கூடாது. இது 2யும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இதில் உள்ள சாயத்தை நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த பனியனில் உள்ள இந்த சாயம் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலரில் வந்து சாயம் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இன்னொரு கிரே கலரில் நான் வந்து ஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷர்ட்லேயும் வந்து க்ரீன் கலரில் வந்து சாயம் வந்து ஒட்டியிருக்கு. இதையும் நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போ டிப் பண்ண உடனே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சாயம் இருக்கிற இடம். இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இது தேய்ச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷர்ட்டில் உள்ள அந்த சாயம் எல்லாம் வந்து போயிடுச்சு. நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடரில் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நல்லா காய வச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் எங்கேயுமே வந்து வெள்ளையாக வந்து ஆகலை. அந்த துணியில் உள்ள சாயம் மட்டும்தான் வந்து போயிருக்கு. அதாவது ஒரிஜினல் கலர் நமக்கு வந்து போகவே இல்லை. அதனால தான் கிரே கலர் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பனியன்லையும் சாயம் ஒட்டியிருந்தது எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பை விட செகண்ட் டிப் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் செகண்ட் டிப்பில் கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க பாலில் இந்த மாதிரி கிரையான்ஸால் வந்து கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதை எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1/2 பாக்கெட் அளவுக்கு ஷிக் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக டூத் பேஸ்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பெப்சிடன் டூத் பேஸ்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மிக்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாலில் குழந்தைங்க எங்கே கிறுக்கி வச்சுருக்காங்களோ கிரையான்ஸால் அந்த இடத்துல ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள அந்த கிரையான்ஸோட கரை வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்து போயிடும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைட்டாக தேய்ச்சாலே வந்து போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக வந்து தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டான கிளாத் வச்சு நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அந்த கிரையான்ஸோட கரை ஃபுல்லாக நமக்கு வந்து போயிடும். இந்த டைப்பில் நம்ம கிரையான்ஸோட கரையை வந்து ரிமூவ் பண்ணுறனால வாலில் அந்த பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உறிஞ்சிக்கிட்ட வந்து வராது. ரொம்பவே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கஷ்டமான செயல். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர்லாம் இது உள்ளே வந்து போட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கட்டப்பை குச்சி வந்து ஒன்று எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த கட்டப்பை குச்சியில் இந்த ஸ்க்ரப்பர் சுற்றிட்டு நம்ம நல்லா டைட்டாக வந்து ரப்பர் பேண்டு போட்டு வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம என்ன லிக்விடு ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் பாட்டில் சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்துடும். இதே மெத்தடை நம்ம பால் பாட்டில்லாம் கழுவுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் பாட்டில்லாம் கழுவுறதுக்கு நம்ம ப்ரஷ் வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் அது வந்து நுணுங்கி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நம்ம கிச்சனில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் நுணுக்கிறதுக்காக உரல் வந்து வச்சுருப்போம். இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது உள்ள பூச்சியெல்லாம் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டம்ளர் தான் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் பெரிய டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரை இந்த மாதிரி நம்ம உரலில் க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இதில் கண்டிப்பாக பூச்சிகள் வந்து உள்ளே போகாது. இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய டிப்பு தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, அழுக்கான பில்லோவை எப்படி ஈஸியான மெத்தடில் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணக்கூடிய டிப்பை உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதாவது சூடான தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நான் இப்போது ஒரு பில்லோவுக்கு தேவையான தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பில்லோ வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து அரை மூடி அளவுக்கு ரின் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்ஃப் எக்ஸல் பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சூடான தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கனால நம்மளால் கைவிட்டு நல்லா வந்து கலக்க முடியாது. அதனால் நான் வந்து ஒரு குச்சி வச்சு வந்து கலக்கி விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். குட் ஸ்மெல் வந்து இந்த தலகாணியில் வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கம்ஃபர்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்க பில்லோவை இந்த தண்ணியில் நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து அமுக்கி விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து ஊறட்டும். ஊறுறதுலே பார்த்திங்க அப்படின்னா இதோட அழுக்கு எல்லாம் நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. இதில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு வந்து நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு. அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் இந்த பில்லோ வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் வந்து கையில் தான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வாஷ் மிஷினில் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போயே மேக்ஸிமம் நமக்கு வந்து அழுக்கு வந்து போயிடுச்சு. ஒரு லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 3 தடவை வந்து நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தாச்சு. இந்த பில்லோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பியூர் ஒயிட் கலரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் பில்லோ வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டாக ஒரு கப்பு இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து தயிர் கப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் செல்ஃபில் தான் வச்சு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி புக் செல்ஃபில் நம்ம வந்து அடுக்கி வச்சுருப்போம். அதிலிருந்து ஒரு கெட்ட ஸ்மெல்லும் பூச்சிகள் தொல்லையும் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஜவ்வாது பவுடர்லேருந்து வரக்கூடிய அந்த குட் ஸ்மெல் வந்து இந்த 2 பிரச்சனையும் நமக்கு வந்து போக்கிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.